அருண் ஆக்ஸ்ஃபோர்ட் 2026 தேர்தல் மக்கள் யார் பக்கம் பேசுகிறோம். அதிமுக தரப்பு பொன் வில்சன் தேர் இஸ் நோ ஆப்ஷன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நிறையா விளக்கங்களை பட்டியலிட்டார். எப்படி பார்க்குறீங்க திரு அருண் ஆக்ஸ்ஃபோர்ட்? உலகெங்கும் பரவிவாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் நெறியாளர் உட்பட சக கருத்துள்ள என்னுடைய மாலை வணக்கம். இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா அவருடைய வாக்கிலேருந்து நான் என்னுடைய வாதத்தை வைக்க விரும்புகிறேன். இப்போது பேசும் அன்பு சகோதரர் திரு வில்சன் அவர்கள் நிறைய உதாரணங்கள் சொன்னார், ரேஷியோஸ் சொன்னார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னார். மக்களை போய் சந்திக்கிறது வாக்கு அரசியலில் இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். மக்களின் தீர்ப்பே மகேசின் தீர்ப்பு. அரசியல் கூட்டணி காய் நகர்த்துகள் 1000 இருந்தாலும் கூட போய் கடைசியில் போய் ரீச் பண்ணுறது மக்கள் தான். அப்போ அந்த ரீச்சிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கும்போது அந்த ரீச்சிங் ஸ்ட்ராட்டஜியில் திமுக ரொம்ப பலமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் நலத்திட்டங்கள் பாருங்கள். இன்றைக்கி உலக அளவில் நீங்கள் ஐநா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. தனி மனிதனுடைய இன்கம், இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்கம்மு, பொது சுகாதாரம், விமென்ஸ் லிபர்ட்டி, விமென்ஸ் ஒரு பெண்ணுடைய உரிமை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துலேயுமே இந்தியா அளவில் தமிழ்நாடு முதன்மையான மாநிலம். இது படித்தவங்க மக்கள் ஒரு பெரிய ரீச். நீங்கள் ஒரு சாமானியன் மட்டுமே ரீச் பண்ணுற அரசியல் கிடையாது. இன்றைக்கி அரசியல் வேறு. நம்ம 10 வருஷம் முன்னாடி பேசின அரசியல் வேறு, 10 வருஷம் முன்னாடி முன்னிறுத்தின அரசியல் வேறு. இன்றைக்கி ஒரு சாமானியன் கையில் கூட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒரு சாமானியன் கூட ட்ரம்பை பண்ணி அமெரிக்காவின் அரசியலை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் படித்தவர்கள் மத்தியில் இவர் சொல்கிற முதல் தர வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் பெரிய ரீச்சை கொடுக்குது. இதை தாண்டி இந்த திமுக அரசாங்கம் நிறைவேற்றின நலத்திட்டங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 505 வாக்குறுதிகள் திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 364 திட்டங்களை செயல்படுத்திட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 திட்டங்கள் இன்னும் பரிசீலனை இருக்குது. ஒரு 37 திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் இன்னும் ஒன்றிய அரசாங்கம் இன்னும் ஒப்புதல் அளிக்கலை. ஸோ அது இல்லாமல் இந்த திட்டங்களை தாண்டி இவங்க கொடுக்காம மேனிஃபெஸ்டோவில் சொல்லாமல் நான் முதல்வன் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம்லாம் பயங்கரமான ரீச். நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடாவில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. நீங்கள் வளர்ந்த நாடான கனடாவில் இந்த காலை சிற்றுண்டி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அப்போ இந்த அரசாங்கத்துடைய ரீச் ஒரு கனடாவில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு ரீச் ஆகும்போது இங்கே இருக்கிற ஒரு சாமானிய மக்களுக்கு அது ரீச் ஆகிருக்கும் தானே. இதான யதார்த்தமான உண்மை. ஆகையால் இப்போ கூட்டணி இன்டாக்டாக இருக்குது மட்டும் இல்லாமல் இனோவேட்டிவாக இருக்குது, லைவ்லியாக இருக்குது. நேற்று கூட மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அதில் எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் இருக்காங்க. இவர் சொன்னார் அதிமுக ரொம்ப பலமாக இருக்குது. அப்போல்லாம் பலமாக ஒன்றுமே இல்லை. என்ன பலமாக இருக்குது? நான் சொல்கிறேன், ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த கூட்டணி இருந்த தேமுதிக நீங்கள் பர்சன்டேஜ் விட்டு கடந்த சட்டமன்ற தேர்தல் போது வாங்கிய வாக்குகளை தான் பட்டியலிட்டு இல்லை வாக்கு சொல்ல இல்லை வாக்கு இருக்கட்டும். நான் மறுத்து நீங்கள் எப்பவுமே பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் கண்டிப்பாக அவர் சொன்னாலும் அது முழுமையாக நானும் உடன்படுறேன். பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, சட்டசபையில் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அங்கே இருக்கிற அந்த தொகுதியினோட வேட்பாளர், அவருடைய ஃபேஸ் வேல்யூ, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர்ஸ். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும் போது இந்த தேமுதிக வருஷம் கூட்டணி பலமாக இருக்குன்னு என்ன வகையில் கூட்டணி பலமாக இருக்குது? நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போன வாரம் வரைக்கும் உங்களோட ஐக்கியமான தேமுதிக 2 நாட்கள் முன்பாக இசா மையத்தில் திரு வேலுமணியும் திரு எல்முருகனையும் சந்தித்து பேசி 100% அதிமுக கூட்டணியில் தான் தேமுதிக இருக்கின்ற சூழ்நிலையில் இங்கே மாண்புமிகு தமிழகம் ஒரு 6 அடிக்கிறார். யாருக்குமே தெரியாது. காலை 8 மணிக்கு கார் அங்கே போயிட்டு இருக்கு. கடைசி மீன் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இவர் பெரிய ஒரு ரீச், பெரிய கூட்டணி மாறுவது என்பது ரொம்ப இயல்பு. நான் சொல்ல வரேன். இயல்பானது வேற, நிறைய வரலாறுகளை பார்த்து இயல்புன்றது வேறங்க. இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா கூட்டணி பலமா இருக்குன்னு சார். எப்படி பலமா இருக்குன்னு நான் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி போன சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாரதிய பார்லிமெண்ட்ல தோத்ததுக்கு காரணமே ராயபுரத்தின் முடிசூடா மன்னனாக ஜெயக்குமார் உட்பட என்ன பதிவு செய்யறாரு? நாங்க தோத்ததுக்கு காரணம், நாங்க ஒரு முடிசூடா மன்னன், நான் தோத்ததுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சின்றாரு. பாரதிய ஜனதா கட்சியினால தான் நாங்கள் தோற்று. நிறைய முக்கிய தலைவர்கள் அறிக்கையை வெளியிட்டாங்க அதிமுக சார்பாக தோத்ததுக்கு பிறகாக. அதுக்கு பிறகாக பாஜகவுக்கு ஒரு வழி இல்லை. பாஜகவுடைய கூட்டணி நான் கேட்குறேன், கொள்கை சார்ந்து ஐயா எடப்பாடி அவர்கள் முழு மனதோடு விருப்பத்தோடு ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு அண்ணன் வில்சன் சொல்லுங்க பார்க்கலாம். நிர்பந்தம் தானே. எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டார்கள்? தேமுதிக அதுக்குள்ள போக விரும்பல. தேமுதிக உள்ள வந்துச்சுன்னு அது வேற. நான் என்ன சொல்றேன்னா கூட்டணி, அப்ப அந்த கூட்டணியில பாரதிய ஜனதா கூட ஏத்துக்கிட்டாங்க. நான் இப்ப கூட்டணி தவறான கூட்டணி சொல்ல, அதை மக்கள் முடிவு வைப்பாங்க. நல்ல கூட்டணியா, சமூக நீதியான கூட்டணியா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டணி மக்கள் முடிவு எடுப்பார்கள். நம்ம சொல்ல வேணாம். இருந்த கட்சிகளை கூட தக்க வச்சுக்க முடியலையே. அதுதான் என்னோட குற்றச்சாட்டு. இப்போ நீங்க அமமுக பத்தி அவர் பெருமையா சொல்றாரு. அமமுக ஏங்க இந்த கூட்டணி வரது 10 நாளைக்கு முன்னாடி நீங்க அமமுக ஸ்டேட்மெண்ட் எடுத்து அண்ணனை பார்க்க சொல்லுங்க. நான் காமிக்கட்டுமா?
அவ்வளவு கடுமையா பேசிருக்காங்க, அவ்வளவு கடுமையா மாணிக்கம் பொண்ணு நம்ம இவரு மாணிக் தாக்கூர் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்க. மாணிக் தாக்கூர் கூட்டணியில இருக்கும்போது அது வேறங்க. அது எப்படி வேற? என்ன ஒரு கட்சி இவராது கூட்டணியில இல்ல, கூட்டணியில இல்லாதவங்க எது வேணாலும் பேசலாம். மாணிக்க கூட்டணியில இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க? திசை திருப்புறீங்க. மாணிக்க தாக்கூர் வந்து தன்னுடைய விருப்பத்தை கட்சி சார்பா பதிவு பண்றாரு. அமமுக எடப்பாடி பழனிசாமி துரோகி, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த கூட்டணியில் விமர்சிக்கிறார்கள். அப்படி பார்த்தா அந்த நீங்க அவ்வளவு ஒரு மோசமான ஒரு விமர்சனங்களுக்குள்ள அமமுக இன்னைக்கு எந்த நிர்பந்தத்தின் பேர்ல எடப்பாடியை சேர்த்திருக்காரு? நீங்க சொன்னீங்க நிர்பந்தம் சொன்னீங்க. பாஜக அதிமுக நிர்பந்தம் என்ன நிர்பந்தம்? என்ன நிர்பந்தம்? இந்த மாநிலத்துடைய தலைவர் இல்லங்க என்ன நிர்பந்தம்? சொல்ல வரேன். எனக்கு ஒரு டைம் கொடுங்க. சட்டையை கிழிச்சிட்டு வந்தாரு. ஒரு நிமிஷம், அது அப்புறம் பேசுவோம். நான் என்ன சொல்றேன், இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த தமிழ்நாட்டுடைய கூட்டணியோட தலைவர் யாருங்க? எடப்பாடி தான். யாருங்க வந்து பிஜேபி அலைன்ஸ் யாருங்க அனௌன்ஸ் பண்ணா? ஒரு வார்த்தை பேசுறாரு. கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய பேசுறீங்க சார். இது நாடாளுமன்றம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. இது பிரதமருக்கான என்ன பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டுக்கான தேர்தல். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளோ அமமுகவோ இது வரைக்கும் பிரகடனம் படுத்திருக்காங்களா? என்ன பிரச்சனை? அது அவங்களுக்கான மியூச்சுவல், அவங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் சார் 26 சட்டமன்ற தேர்தல் சார். யார் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமி இடையில சார் போட்டி. இது யாருக்கான தேர்தல்? பேக்கப் தான் சார் காங்கிரஸ் பிஜேபியும். இது நாடு அறிந்தது தானே. அறிவிப்பை யார் வெளியிடுகிறார் என்பது அது அவங்களுடைய மியூச்சுவல் சார். இது முதலமைச்சருக்கான தேர்தலா, கூட்டணி நிரூபிக்கிறதுக்கான தேர்தலா? யார் முதன்மையான தலைவர் இங்க? யார் முதலமைச்சர்? யாரு? அதிமுக யாரு? நாங்க சொல்றேன், நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி யார் சொன்னா? யார் சொல்லணும்? இத சொல்ல வரேன். யார் சொல்லணும்? எதுக்கு சொல்ல வரேன்? யார் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? பாரதிய ஜனதா கட்சி வந்து அறிவிக்கிறாங்க. அமமுக வந்து எடப்பாடி கூட சேர்ந்தது யார் அறிவிச்சது? எடப்பாடி அறிவிச்சாரா? யார் அறிவிச்சா? திமுக முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? எனக்கு கூட தெரியுங்க. அது மாதிரி அதிமுக பிரதமர் வேட்பாளர் யாரு? அமமுக கூட்டணி இந்த கூட்டணியுடைய தலைவர் திமுக முதலமைச்சர் வேட்பாளர் குழந்தை கூட தெரியுறீங்களா ஸ்டாலின்? அது மாதிரி அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அதே குழந்தைக்கு தெரியும் தானே சார். தேமுதிகவுடைய பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயத்துக்கு சென்று தளபதி அவர்களை சந்திக்கிறார். ஆனால் அமமுக எந்த இடத்துல சந்திச்சாங்க? தலைமையகத்துக்கு வந்தாரா? எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அமமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் நேரா வந்து ராயப்பேட்டாக்கு வந்து அவங்களுடைய இல்லத்தை போய் சந்திச்சு மாலை போட்டு நான் உங்க கூட்டணி இடம் சொன்னாரா? ஆமாங்க, வரலாறே தெரியாம பேசுறாரு. 2001 விடுதலை சிறுத்தைகள் யார் கூட கூட்டணியில் இருந்தாங்க சொல்லுங்க. நீங்க 2001 விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் என்ன சொல்றாரு? பிஜேபி கூட தவறா பேசுறாங்க. இது அரசியல் பேச்சா? இது மேடை பேச்சு மாதிரி சொல்றாரு. ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் என்ன சொன்னா தெரியல இவருக்கு. 2001 என்ன சொன்னாங்க தெரியல. மங்களூர் தொகுதியில அவர் ஜெயிக்கிறாரு. யார் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாரு? தாமரை ஓட்டையும் வாங்கி ஜெயிக்கிறாரு. அதுல என்ன சொன்னாரு? நாங்க பிஜேபி கூட கூட்டணியில் இல்ல, பிஜேபி கூட திமுக இருக்குது, திமுக கூட நாங்க இருக்கோம். இல்ல அத மாதிரி அமமுக சொன்னாரா? 13 மாசம் நீங்க ஆட்சி கழிச்சு ஒரு நிமிஷம் அன்னைக்கு சூழல் அன்னைக்கு அரசியல் ஒரு நிமிஷம் வில்சன் அத மாதிரி அமமுக எது சொல்லி இல்ல சார். அன்னைக்கு அரசியல் அவர் சொல்றது யார் எனக்கு இல்ல ஒரு நிமிஷம் வில்சன் ஒரு நிமிஷம் அந்த தலைமையகத்துக்கு போய் சந்திக்கல அவர் மாலை போட்டாரா ஒரு போட்டாரா இதெல்லாம் கேள்வி. இல்ல சொல்லுங்க. இவர் எனக்கு வரலாறு சொல்லிட்டு போறார். இவர் ஒரு டீச்சர் கிடையாது. இவரோட வரலாறு அவர் பேச எனக்கு வரலாறு தெரியும். 2001 இவர் சொன்னது இருங்க அனுப்பிச்சாருங்க. அன்னைக்கு சொன்னது உண்மைதான். அன்னைக்கு 13 மாதத்துல பிஜேபி அரசாங்கம் வந்து டிசால்வ் பண்ணப்பட்டு பிகாஸ் ஆஃப் ஜெயலலிதா. அந்த சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை எடுத்த ஒரு முடிவு, ஒரு ஸ்டாண்ட். 2011 மாறி மாறி சொல்றாரு. ஒரு ஸ்டாண்ட் 2001 இல்ல 2001 இல்ல தனிப்பட்ட 2001 என்ன சார்? 2001 என்ன சார் காய்ச்சாங்க? நீங்க அரசியல் ஞானி. இப்போ நீங்களே சொல்லுங்க. 2001 காய்ச்சாங்க சார் வேலைய பாருங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லுங்க. 2001 இதுக்குள்ள வந்துருங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் 2011 காய்ச்சாங்க எல்லாமே சொல்லிட்டு இருப்பாரு. 2001 நடந்ததுல 2001 நடந்ததுல நீங்க இதுக்குள்ள வந்துருங்க. இப்போ நீங்க இல்ல
பதட்டப்படாதீங்க, அவர்தானே ஆசுவாசப்படுத்துங்க. இல்ல ஆரம்பிச்சது. தயவு கூர்ந்து யார் ஆரம்பிச்சது? ஒரு நிமிடம். இவருக்கு தெரியல, எனக்கு இவர் அரசியல் எனக்கு சொல்லி கொடுக்க சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இவரோட டாபிக் பேச சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 2001 கலைச்சாங்கன்றாரு. இவர் யாருங்க? அவரு பொலிட்டிக்கல் கிரிட்டிக். ஒரு நிமிஷம். பொலிட்டிக்கல் கிரிட்டிக் அடுத்தவங்களை ப்ளேம் பண்ண கூடாது. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நான் தவறா கூட சொல்லிட்டேன். நான் தவறா கூட அப்ப சார் இதெல்லாம் சொல்லலாம். இவருக்கு தெரியல என்ன அர்த்தம்? இவர் பெரிய ஞானியா? நேரத்தை வீணாக்குறீங்க. இவர் ஞானியா? இல்ல ஏன் நேரத்துல அவரே பேசுறாரு? நேரத்தை வீணாக்குறீங்க. ஏன் நேரத்துல அவரே பேசுறாரு? இப்ப நேரம் வீணாக்குறீங்க. ஒரு சார் நிமிஷம். யார் சார்? ஏன் நேரத்துல யார் சார்? ஏங்க நேரத்தை ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். அமமுக தலைவர் எடப்பாடி போய் சந்திக்கல தலைமை, அதானே உங்க பிரேயர்? அதுக்கு ஒரு விளக்கத்தை தர. அதான் கண்டென்ட் அதானே. அதை பேசுங்க. அதை சொன்னீங்களா? அதை சொன்னீங்களா? அப்போ அவர் ஒன்று சொல்றாரு இல்லைங்க. அப்போ ஒன்று சொல்றாரு. இன்னைக்கு நிகழ்வு நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இது 25 வருஷம் நிகழ்வு ஏன் பேசணும்? அன்னைக்கு அரசியல் சூழல் வேற. அரசியல் என்பது அந்த காலத்திற்கு ஏற்ப அந்த சூழலுக்கு ஏற்ப ஏற்கனவே முடிவுகள். அத மாதிரி இப்ப அரசியல் சூழல் வேற. என்ன சூழல்? அவரு சந்திக்கல, கூட்டணியில் இருக்காரு. ரெண்டு பேரும் ஒரே மேடையில எடப்பாடி அமமுக உட்கார்ந்தாங்களா இல்லையா? பேசினாங்களா இல்லையா? அப்புறம் தலைமையத்துக்கு போய் நீங்க ஸ்டால் தான் போடணும். உங்க எதிர்பார்ப்பு அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் அதுக்குள்ள வரீங்க? இப்ப அதேதான். இப்ப அவர் சொன்னார் இல்லையா, அதே லாஜிக் தான் நானும் சொல்றேன். அதாவது திருமாவளவன், அண்ணன் திருமாவளவன் வந்து திமுக வந்து கூட்டணியில் இருக்கா, நான் பிஜேபி சம்மந்தம் சொன்ன மாதிரியே இன்னைக்கு டிடிவி தினகரனும் எடப்பாடி எனக்கு சம்மந்தம் இல்ல. நீங்க சொல்றீங்க. அப்படி சொன்னாரா? அப்படி அதான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்படியே நீங்க எடப்பாடி சந்திக்கல. ஏன் சந்திக்கல? ஏன் சந்திக்கல? கூட்டணி தலைவர் யாரு? அதிலே இருக்கீங்க. கூட்டணி தலைவர் யாரு? நீங்க நான் தனிப்பட்ட முறையில ஒரு பொது மேடையில ஒரு நிமிஷம் இருங்க. கூட்டணி தலைவரா இல்ல ஒரு நிமிஷம் கூட்டணி தலைவரா அவர் எங்க சந்திச்சார் முதல்ல? பொது மேடையா இல்லையா? சரிங்க. பொது மேடையா இல்லையா? ஒரு கட்சி அவருக்கு ஒரு அலுவலகம் இருக்கு, இன்னொரு கட்சி அவங்களுக்கு ஒரு அலுவலகம் இருக்கு. பொது மேடையில தான் சந்திக்கிறாங்க. சந்திக்கல சார், விடுங்க சார். எதுக்காக இந்த வார்த்தை சார்? விடுங்க சார். நீங்க வாங்க சார். 2026 மக்கள் யார் போங்க சார்? எதுக்காக இந்த வார்த்தை? அவர் மக்கள் அதிமுக பக்கம் நிறைய சொன்னாரா? நீங்க சொல்லுங்க சார். எதுக்காக இந்த வார்த்தை வைக்க வந்தேன்னா, அந்த கூட்டணி இவர் சொன்ன மாதிரி ரொம்ப இன்டாக்டா இல்லன்னு சொல்றதுக்காக இத சொன்ன. சரி சரி, அது இப்ப பார்க்க முடியாது. இன்னைக்கு பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. எல்லா கட்சிக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமை உண்டு. அவங்க வாக்கு அரசியல்ல அவங்க சீட்டு கேட்கணும்ன்றது அவங்களுடைய உரிமை. மாணிக்க தாகராக யார் வேணா பேசலாம். ஆனா தலைமை என்ன முடிவு எடுக்குது என்பதுதான் இங்க வந்து நிதர்சனமான உண்மை. கூட்டணிகளை கடந்து மக்கள் யார் பக்கம் நான் சொன்னேன். கூட்டணி கணக்கு வழக்கு மட்டும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. இந்த கட்சியோட இருக்கிறதுக்கான கேள்வி மக்கள் நலம் சார்ந்து இன்னைக்கு வந்து இலவச பேருந்து திட்டம் வந்து இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியா ஃபுல்லா, மகாராஷ்டிரா உட்பட. ஆகையால எல்லாமே ரீச் ஆயிருக்கு. மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பிரளயம் ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட 5000 ரூபாய் அந்த காலை உணவு திட்டம்லாம் ஒரு சாமானியனும் ஒரு பாமரனும் அதை வந்து முழுமையாக வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்காக இந்த திமுக பாராட்டு தெரிவிக்கிறாங்க. முழுமையாக திமுக அரசாங்கம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசாங்கம். மறுபடியும் 2024 100% திமுக ஆட்சி அமைக்கும் என்பதில் எல்லளவும் மக்கள் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்கு. எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. அதிமுக அதனால தான் தெளிவாக இருக்குன்றீங்க. இல்லை எதனாலன்னா நீங்கள் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதுதான் பேர் அண்ணா பெருந்தகையினுடைய கொள்கை கோட்பாடு, மிக முக்கியமான கோட்பாடு. அந்த கட்சியின் அந்த பேரில் கட்சி நடத்துறாங்க அதிமுக. அதிமுக மிக மூத்த தலைவர் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்றாரு? ரெட்டி ஆடினா என்ன தப்புன்றாரு. அந்த அடிப்படையே இல்லையே. நீங்க கட்சி மாநில சுயாட்சி என்பது அந்த லாஜிக்கே தெரியாம ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தான் சொன்னாங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் சார். 2.5% அமமுக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரைட், 2.5% இருந்துச்சு. அது வந்து எப்படி போச்சுன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல வெளிப்படையாக உடச்சே பேசுவோம். முக்குளத்தூர் வர்சஸ் கவுண்டர் மாதிரி போச்சு. முக்குளத்தூர் வர்சஸ் கவுண்டர் மாதிரி போச்சு. இன்னைக்கு அதே முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் நிராகரிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய ஒரே ஒற்றை இலக்கு எடப்பாடி தோற்கடிக்கப்படணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, மரியாதைக்குரிய அம்மையார் சசிகலா அவங்க போன எலெக்ஷனில் எந்த ஒரு இது மாதிரி ஒரு மௌனமாக இருந்தாங்க, சைலண்டாக இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெக்டேட்டராக இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க களத்தில் இறங்க போகிறாங்க. இது யாரை பாதிக்கும்? அந்த முக்குளத்தூர் போட்ட. இப்போ இந்த 2 பேரும் வந்து மிகப்பெரிய தலைவர்கள் அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. அப்போ போகும்போது இவங்க சொன்ன 2.5% டிடிவிக்கு கிடைக்குமா என்பது $1 மில்லியன் கொஸ்டின். அந்த ஓட்டு பிரியும். அப்போ சிந்தாமல் சிதறாமல் எல்லா சமுதாயத்தினரும் அதிமுக அலையன்ஸுக்கு அந்த ஓட்டை அள்ளி கொடுப்பாங்க. அதே மாதிரி பாமக பற்றி சொன்னாங்க. பாமகவும் பிரச்சனை என்னன்னு சொன்னால், பாமகவை உருவாக்கிய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவரான தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கிற ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு நேராக அவர் வந்து மனசு வேறு, என்னை வந்து என் முதுகில் குத்திட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க, அரசியல் அப்புறப்படுத்த ஒரு கூட்டமே செயல்படுத்துன்னு அறிக்கை கொடுக்குறாரு. அவர் எந்த திண்ணையில் நின்று எந்த மரத்தடியில் நின்று பேசி அந்த கட்சியை எந்த இயக்கத்தை வளர்த்தாரோ அதே திண்ணையில் போய் அந்த மக்கள்கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் அந்த சிம்பத்தியின் பேரில் அந்த ஓட்டு அவர் வரும்னு நினைக்கிறீங்களா? பாமக அதிமுக கூட்டணிக்கு அது போகணும்னு நினைக்கிறீங்களா? முழுமையாக திமுகவுக்கு களமும் யதார்த்தமும் மக்களும் சாதகமாக இருக்கிறார் என்பது தீர்மானமான கருத்து. நினைக்கிறீங்க அவர் எந்த கூட்டணியில் இல்லையே மருத்துவர் யாருக்காக பரப்புரை? ஆமா, அவருடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்கும்? என்னை அப்புறப்படுத்தணும் கூட்டம் செயல்பட. அது கூட்டம் யாரு?
ராமதாஸோட திமுக கூட்டணி சேர்த்துக்கிறாங்களா? இருங்க சார். அன்புமணி எந்த கூட்டணியில இருக்காரு? அதிமுக கூட்டணி. அப்ப அதுக்கு எதிராக தானே கேட்கறது தானே லாஜிக்கு. என்னை ஒருத்தர் நிராகரிக்கிறாங்க, எனக்கு எதிராக யார் இருக்கா? அவங்க தானே சாதகமா இருக்கும். அந்த லாஜிக் பிரகாரம் திமுகவுக்கு சிந்தாம சிராம எல்லா வாக்குகளும் எல்லா தரப்பிலும் எல்லா மதத்தின் மத்தியிலும் எல்லா சமுதாயத்தின் மத்தியிலும் திமுக கிடைக்கும். மக்களை சார்ந்த நலத்திட்டங்கள் பெருசா ரீச் ஆயிருக்கு. மக்களின் தீர்ப்பே அது வந்து இந்த யூடியூப் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பாக்குறாங்க. திமுக நோனே சரின்றீங்க, பிற கட்சிகள் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து யூடியூப்ல ட்விட்டர்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க பாருங்க ட்விட்டர்ல யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன எந்த அரசியல் புரிதலுமே இல்லை. நீங்க அதை பத்தி பேசினா இன்னும் ஒரு 1 hour பேசுவோம். எந்த அரசியல் புரிதலுமே இல்லை சார். அவர் வந்து அந்த புரிதல் இல்லாதவங்க திமுக வாக்களிச்சிருக்காங்கன்னு எப்படி இது வந்து அரசியல் மயப்படுத்துறவங்க. நீங்க நாம் தமிழர் இந்த நீங்க 57 நாம் தமிழர் இருக்காங்களா? நாம் தமிழர் அரசியல் மயப்படுத்திருக்காங்க. நீங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. 8% பேர் அரசியல் மயப்படுத்தவங்க. பிற கட்சிகளுக்குள்ள அவங்க வந்திருக்கலாம்ல. 100 அதுதான் சொல்றேன். நீங்க வந்து விஜய் மட்டும் சிரிக்க முடியாது. நாம் தமிழர் மேஜர் ரோல். ஏன்னா 8% தன்னுடைய சித்தாந்தம் கொள்கை கோட்பாடு பேசி அரசியல் மயப்படுத்திருக்காரு. அவங்களோட மேஜர் ரோல் அதில் இருக்கும் நான் நம்புறேன். ஆகையால 2026 ஆண்டு முழுமையாக திமுக ஆட்சி மேற்கொள்ளும். மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணை ஏறுவார்.